ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பூண்டு ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தனியாக சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி கருப்பாயிடும், சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். வேறு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னே கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை இடையில வகுந்து விட்டு பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்சியில் மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோ, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரு கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நுரைச்சி இந்த போல் வரும்போது நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்